பிரைஸ் தி லார்ட். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அற்புதம் தேவைப்பட்டதேயானால், அதிசயம் தேவைப்பட்டதேயானால், பரிசுத்தம் என்பது நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து வேதாகமத்தில் ஏராளமான வசனங்களை நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தம் என்பது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானது. அவர் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கமே பாவமாகிய இருளிலே இருந்து பரிசுத்தமாகிய வெளிச்சத்திற்கு மனிதனை கொண்டு வருவதற்காகத்தான். பரலோகத்திற்கு மனிதனை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் பிரயாணத்தை துவங்கும் பொழுது எதிராய் நிறைய தடைகள் எல்லாம் வந்தது. அதில் ஒரு தடை யோர்தான் நதி. பாருங்க, யோர்தான் நதியின் ஆழமும் அகலமும் உயரமும் மகா பெரியதானது. யோர்தான் நதி மேலிருந்து கீழே ஓடி வருகிற ஒரு நதியாய் இருந்தது. மேலிருந்து கீழே ஓடி வருகிற நதியானால் வேகமாய் ஓடுகிற நதி என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த யோர்தான் நதி அறுப்பின் காலத்துல கரை புரண்டு, இப்போ ஒரு வெள்ளம் எப்படி வரும் பாருங்க, அந்த வெள்ளத்தை போல கரை புரண்டு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல இவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அது பக்கத்துல வந்த உடனே அதை பார்த்துட்டு ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய திகில். யோசுவா கலங்குகிறான், இதை எப்படி நம்ம தாண்டி போறது? அப்போ யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். யோசுவா தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறான். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருக்கிறேன் என்பதை ஜனங்களுடைய கண்கள் காணும்படியாக உன்னை அவர்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம் அங்கே வந்த உடனே ஆண்டவர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிற சூழ்நிலையை காண்கிறோம். பிரியமானவர்களே, குடும்பத்துல முன்னேற்றத்திற்காக, பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக எத்தனை பேர் பலவிதமான முயற்சிகளை எடுத்து தோல்வியை சந்தித்து மனம் உடைந்து போன நிலைமையில அற்புதம் ஒன்று நடக்காதா, அதிசயம் ஒன்று நடக்காதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நேரத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள், நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி. யோர்தான் நதி அடுத்தது கடந்து போவதற்கு ஆயத்தப்பட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்களாகிய லேவியருடைய கால் யோர்தான் நதியில பட்ட உடனே மேலிருந்து ஓடி வந்த நதி அப்படியே ஒரு குவியலாய் நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குவியலாய் நின்ற உடனே அங்கே வெட்டாந்தரை உண்டானது. ஜனங்கள் நதியை கடந்து அப்புறம் அவர்கள் சென்றார்கள். பிரியமானவர்களே, இந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமே ஆனால் நாம் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆயி பட்டணத்தை சுதந்திரிக்க செல்லும் பொழுது அங்கே ஆயி பட்டணத்தாருக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். யோசுவாவுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம், ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டாரா, ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாரா, ஏன் நம்ம இப்படி சிதறி போறோம் என்று சொல்லி யோசுவா 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா, ஜனங்கள் பாவம் செய்தார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள். நீ இப்படிப்பட்ட அசுத்தங்களை, இப்படிப்பட்ட சாபத்தீடானவைகளை ஜனங்களின் நடுவிலிருந்து நீ களைந்து போடும் வரை நான் உங்களோடு கூட இரேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசுவா உடனே ஜனங்களிடத்துல போகிறான். ஆண்டவர் இப்படி சொல்றாரு, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அங்கே ஆயியை சுதந்திரிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட பரிசுத்தம் உள்ளவர்களாய் காத்துக்கொள்ளும் பொழுது இந்த இந்திய நாட்டிற்கு விரோதமாய் எத்தனை நாடுகள் எதிராய் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் அயல் நாடுகளிலிருந்து வந்தாலும் சரி,
இங்கே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்கள் விலகினதேயானால், சாபத்தீடானது விலகினதேயானால், கட்டாயம் தேவன் நம்முடைய தேசத்தையும் கூட பெரிய சாட்சியாய் எல்லா நாடுகளுக்கு முன்பாக நிறுத்துவார். கர்த்தர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, நாம் நம்மை முழுவதும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் செய்கிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். வாழ்ந்து சுகித்திருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.